ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். இது வந்து ஆர்சனல் வர்சஸ் லிவர்பூல், ஆர்சனல் 3 லிவர்பூல் 1 அதோட ரிவ்யூ இது. எங்க ஆரம்பிக்கிறது? நம்ம டைட்டில்லாம் என்ன ததிகினத்தம் போடுது இப்போ? ததிகினத்தம் போடுறத கூட அது கூட பரவாயில்ல. இதை பத்தி யோசிச்சு அதை பத்தி மேட்ச் யோசிச்சாலே டென்ஷன் ஆகுது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு போய் நம்ம பசங்க நம்ம நிறுத்திட்டாங்க. அதாவது தோல்வி எல்லாம் பார்ட் ஆஃப் ஃபுட்பால் அப்படிம்பாங்க. அதாவது இந்த டாட்னம் கேமோட தான் நான் தோத்தோம். ஆனா எனக்கு அவ்வளவா ஃபீல் ஆகல அந்த டாட்னம் கேம் தோத்தும் போது கூட. ஏன்னா இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா இந்த கேம்ல வந்து நத்திங். சும்மா சொல்லணும்னா சிம்பிளி வேஸ்ட் தவிர வந்து வேற எதுவுமே சொல்ல முடியாது அந்த கேம்ல. ஆமா, ஐ மீன் நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் ரெண்டு பேருமே எழுதி வச்சிருக்கோம். பட் இது எவ்வளவு பெரிய ரேண்ட் வீடியோ மாறும் தெரியல. பட் அட்ரோஷியஸ்லி வேஸ்ட். அதாவது வேற எங்க வேணாலும் டேய் போய் ஒரு மேன் சிட்டி இப்படி தோத்தா கூட நான் ஏத்துக்கிறேன்டா, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லடா. ஆனா ஈஸியா 3-0 4-0 5-1 அப்படின்னு வின் பண்ணிட்டு இருந்த டீம்டா, அவனுங்க கிட்ட போய் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆனா அநியாயத்துக்கு அவனுங்க என்னமோ இஷ்டத்துக்கு ஜெயிச்சா மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வேற நம்ம மூஞ்சிலேயே பண்ணிட்டு போறானுங்க. அதான்டா என்னால தாங்க முடியல. இல்ல எனக்கு அது கூட பரவாயில்லைங்க. நான் வந்து ஆர்சனல்ட்ட 3-1 தோக்குறது ஓகே, டெக்னிக்கலி அவங்களும் டைட்டில் சேலஞ்சர்ஸ் நல்ல டீமும் ஒத்துக்கிறேன். அதாவது சரி 3-1, அதாவது வந்து நம்ம வந்து ஒரு 10 ஷாட் ஆன் டார்கெட்டா, அவங்க ஒரு 10 ஷாட் ஆன் டார்கெட்டு, பட் அவங்க கீப்பர் வந்து ஆட் அ குட் கேம் அப்படின்னாக்கா ஓகே, ஒத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம பேசுவோம் அந்த பர்ஃபார்மன்ஸை பத்தி. பட் ஜென்ரலா என்னோட தாட்ஸ் வந்து என்னன்னாக்கா, தோக்குறது பிரச்சனை இல்லை, தோக்குறது ஹேப்பன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி. பட் ரொம்ப கேவலமா ஆடி தோத்தோம். அது வந்து எனிவே ரீகேப், ஒரு சின்ன ரீகேப். ஆர்சனல் 3 லிவர்பூல் 1. சாக்கா அவங்களுக்கு லீடு கொடுத்தான். அப்புறம் ஜஸ்ட் ஆன் த ஸ்ட்ரோக் ஆஃப் ஹாஃப் டைம் நமக்கு ஒரு ஓன் கோல் ஈக்குவலைசர் வந்துச்சு. பட் மார்டினெல்லி 2-1 லீட் ஆக்குனது. அதுக்கப்புறம் ட்ராசார்ட் வந்து ஃபைனல் டச் 3-1 ஆக்குறதுக்கு. ஸோ அதுதான் ஃபைனல் ஸ்கோர். நான் இப்போதான் ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். பொசஷன் வந்து நம்ம கிட்ட தான் இருந்திருக்கு மோஸ்ட், லைக் 58%. பட் ஆனால் நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சனல் 15, நம்ம 10. ஆன் டார்கெட் அவங்க 7, நம்ம 1. எல்லாமே வந்து அதாவது வந்து லைக் ஒரு இன்டென்சிட்டியே இல்லை. இது வந்து ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் என்னோட இனிஷியல் தாட்ஸ் ஆஃப் த கேம்னு இங்கே எழுதியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டாக்கிங் பாயிண்ட். என்னோட இனிஷியல் தாட்ஸ் வந்து வி வர் நாட் அப் டு த ஃபைட். ஒண்ணுமே இல்லை. அதாவது வந்து அந்த கேம் எமிரேட்ஸ்ல ஒரு டீம் தான் ஜெயிக்கிறதுக்கு வந்தாங்க. நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கும் வரல, டிரா பண்றதுக்கும் வரல, லிட்டரலா தோக்கிறதுக்கு தான் அங்க போனோம். அதாவது எனக்கு இன்னும் ரொம்ப ஃபன்னியா இருக்கு. நம்ம வந்து தோக்கிறதுக்கு போனோங்கிறத விட நம்ம எதுக்கு போனோங்கிறத கேள்வி நம்பர் 1. அப்படி போயுமே நம்மளா தூக்கி கொடுத்துட்டு வந்தோங்கிறத எனக்கு இன்னுமே தோணுது. அதாவது we were absolutely dominated, battered, நம்மள வந்து விளையாடவே விடல எல்லாமே. ஆமா நான் ஒத்துக்கிறேன் கம்ப்ளீட்லி. we were nullified of anything. அதாவது பால் வந்து இந்த லைவ்ல சொல்லியிருந்தேன், மிட்ஃபீல்ட்லயே தான் இருந்துச்சு. அவங்களுடைய டிஃபென்சிவ் தேர்ட்ல பால் போகவே இல்லை. அதாவது வந்து போனாலும் எராட்டிக் ஷாட்ஸ் மட்டும் தான் எடுத்தோம். அதாவது ஒரு டெஸ்ட் கோல் கீப்பர் டெஸ்ட் பண்ற மாதிரி கூட நம்ம ஷாட் எடுக்கல. சேவ் பண்றது அடுத்தது, டெஸ்ட் பண்ற மாதிரி கூட ஒரு ஷாட்டுமே இல்லை நம்மள்ட்ட. ஸோ அல்டிமேட்லி வந்து we just literally gave it to them. அதாவது நம்ம என்ன பண்றோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதுவுமே எந்த பிளேயருக்கோ மேனேஜர் என்ன பண்றோம்னு யாருக்குமே தெரியல இந்த கேம்ல. பேசிக்கலி ஃப்ரம் த ஸ்டார்ட் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெல் ஹாஃப் டைமுக்கு அப்புறம் தவிர we had nothing in the game, literally nothing. அதாவது அந்த மான்செஸ்டர் யுனைடெட் கேம் கூட 0-0 முடிஞ்சது. ஆனா we did something to win the game. We did something, ஆனா we didn't take it அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆர்சனல் ஹோம் கேமும் அப்படிதான். we did something, we didn't take anything. அந்த மாதிரி ஒரு கேம். ஆனா இந்த கேம்ல we did nothing. I am glad we lost. ஏன்னா we deserve to lose. கண்டிப்பா நம்ம வந்து இந்த ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கு கூட நம்ம எதுவுமே பண்ணல, எதுவுமே பண்ணல. அந்த அளவுக்கு ஒட்டுமையான பெர்ஃபார்மன்ஸ். அதுவும் அதுல ஒரு நாய் இருக்குது, அந்த நாய்க்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்ப நான் வரேன். ஐயோ எதுக்கு ஸ்டார்ட் பண்ணா, அவன் அந்த கேம்ல எங்க இருந்தான், ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணா எதுவுமே தெரியல. கட்டுப்பு தான் ஆகுதுப்பா அந்த மேட்ச்ல சீரியஸா. அதாவது பயங்கர பிரைட்டா இருந்த நாம ஒரே மேட்ச்ல ஒண்ணுமில்லாத மாதிரி ஃபீல் பண்ண வைக்க முடியும்னா நம்ம டீம் மேலதான்.
இல்ல அது ஐ திங்க் இட்ஸ் a பிக் கேம் இல்ல, அதனால தான் அந்த இது. ஏன்னா இந்த ஜெயிச்சிருந்தோம்னா we would have been 8 points clear of Arsenal. அதுக்கப்புறம் ஆர்சனல் திரும்ப டைட்டில் சேலஞ்சுக்கு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அண்ட் இது வந்து இட் வாஸ் a சான்ஸ் டு என்ன சொல்றது, இப்போ மேன் சிட்டி வந்து தே ஹேவ் என்ன 2 games in hand, 1 game in hand, ஏதோ ஒன்று அவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற கேம்லாம் ஜெயிச்சா அவங்க ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அதுதான் இல்லை, இட் வாஸ் a சான்ஸ் டு கேபிட்டலைஸ். ஒண்ணுமே பண்ணல. நம்ம வந்து நான் வந்து ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் வித் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 2 கோல். ஃபர்ஸ்ட் கோலோட ஆரம்பிப்போம். அந்த யாரு கோல்? சாக்காவோட கோல். எத்தனை மிஸ்டேக் ஒரு பேசேஜ் ஆஃப் பிளேல பண்ண முடியுங்கிறதுக்கு லிமிட்டே இல்லாம போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் அவனுடைய ஆரம்பிப்பான். டை நீ பின்னாடி ஒருத்தன் ஓடுறான்னு தெரியுது இல்ல, என்னத்துக்கு நீ போய் மிட்ஃபீல்ட்ல போய் பால நிறுத்த போறேன்னு அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம நடுவாந்திரமா நிக்கிற. இந்த பிரச்சனை நம்ம எப்போதுமே சொல்லியிருக்கோம் அந்த பாட்காஸ்ட்ல. இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம நடுவாந்திரமா நிப்பான். ஒரு த்ரூ பால் போகும், ஆகா பின்னாடி போயிடுச்சேன்னு அப்படி பார்ப்பான். அவ்வளவுதான். இது வந்து ஆர்சனல் ஃபேன்ஸ் நாங்க வந்து லிவர்பூல பிரிச்சிட்டோம் அப்படின்னு. டேய், நீங்க உங்களுடைய பேசேஜ் ஆஃப் பிளேல இது நீங்க பில்டப் பண்ணீங்க, ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இது எங்கால் வழக்கமா பண்ற மிஸ்டேக்டா. அது நீங்க எங்க கேம பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். உடனே வந்து நாங்க தான் வந்து லிவர்பூல் பிளேயர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ண வச்சோம் அப்படின்னு. சரி, உங்களோட நரேட்டிவ் அதுவா? ஒரே ஒரு விஷயம், இது வந்து அவங்க பிரிச்சதெல்லாம் ஓகே, கத்திரிக்கோல் கொடுத்தது நம்ம தான். அதைத்தான் நான் சொல்றேன். அதாவது அந்த 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 வீடியோ அந்த ஏதோ ட்விட்டர்ல அக்கவுண்ட்ல வந்து போட்டுருந்தாங்க, திஸ் இஸ் ஆர்சனல்ஸ் பேசேஜ் ஆஃப் பிளே. அதுல ஒரே ஒரு இடத்துல அதுல நிப்பாட்டு, இந்த ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னல்ட் முன்னாடியும் இல்லாம பின்னாடியும் இல்லாம நடுவாந்திரமா நின்னுகிட்டு பால் போறத வேடிக்கை பார்ப்பான். அவன் ஒன்னா மார்டினெல்லி பக்கத்துல நிக்கணும், இல்ல அந்த மேனை சார்ஜ் டவுன் பண்ணானா போய் ஃபவுல் பண்ணிருக்கணும், இல்ல பாலை எட்டி வச்சிருக்கணும். இது ரெண்டையும் பண்ணாத விட்டனால இட்ஸ் a chain of events. கொனாட்டே மார்டினெல்லியை கவர் பண்றதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போய் தான் ஆகணும். ஏன்னா ட்ரெண்ட் போய் நடுவாந்திரமா நின்ட்டான். Obviously that creates a huge void in the middle. ஏன்னா Van Dijk has to charge to the guy who has the ball. அதனால தான் நடுவுல அவ்வளவு பெரிய கேப். ஆமா, Van Dijk அதுவும் நான் சொல்றேன். Van Dijk பால் வந்து நீங்க பேசேஜ் ஆஃப் பிளேல பாத்தீங்கன்னா சரி, ட்ரெண்ட் வந்து நடுவாந்திரமா மாட்டின்னு இருப்பான். அவனோட அந்த மிட்ஃபீல்ட் மேன் வந்து ஓடேகார்ட்ட பாஸ் பண்ணுவான். Van Dijk வந்து பின்னாடி லைக் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு அதாவது he can see the whole pitch ஓரளவுக்கு. லைக் இந்த 2 சைடு தெரியுது அவனுக்கு. இந்த சைடு ட்ரெண்ட் இல்லங்கிறது தெரியுது, மார்டினெல்லி போறாங்கிறது தெரியுது, கொனாட்டேஸ் கவரிங்னு தெரியுது. இந்த சைடு வந்து ஓடேகார்ட் ஸ்பேஸ்ல பால் இருக்குன்னு தெரியுது. அண்ட் டெஃபினட்டா இவ்வளவு பெரிய கேப் இருக்கும்போது எவனாச்சும் ஓடி வருவான்னு அந்த ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் தாட் என்ன, லைக் ஆஸ் அ டிஃபெண்டர் என்னோட ஃபர்ஸ்ட் தாட் வந்து லெட்ஸ் ரிட்ரீட். அதாவது நம்ம வந்து சென்டரை கவர் பண்ணிடுவோம், ஓடேகார்ட் பால் இருக்கட்டும் பரவாயில்ல, எவனாச்சும் ஒருத்தன் பார்த்துப்பான். அதை மிட்ஃபீல்ட்ல இருந்து எவனாச்சும் பாயிண்ட். ஓடேகார்ட் அங்கிருந்து எல்லாம் கோல் போட போறது இல்ல, நீ எதுக்கு சார்ஜ் பண்ணணும்? பேசிக்கலி யூ டோன்ட் நீட் சார்ஜ் ஹிம். ஆமா, சோ இவன் வந்து என்னடானா, நான் வந்து ஓடேகார்ட் இருந்து பால் அப்படி வின் பண்ணுவேன், இவனும் அப்படி நடுவுல ஒரு செகண்ட் நின்னுடுவான். ஓடேகார்ட் அப்படி ஃபர்ஸ்ட் டைம் அழகா ஒரு பாஸ் போட்டுருவான். அண்ட் டு பி ஃபேர், ஹாவர்ட்ஸ் வந்து மேட் a very good run, அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. அண்ட் ஆலிசன் மேட் a very good save. ஆலிசன் பத்தி அப்புறம் வரேன், பட் he made a very good save அந்த ஒரு சிச்சுவேஷன்ல. அது சாக்கா கோல் ஒண்ணும் பண்ண முடியாது. பட் டிஃபென்சிவ் மிஸ்டேக்ஸ் எவ்வளவு பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி. அதுவும் யோசிச்சு பாருங்க, ஆலிசன் பண்ண சேவ் it could have gone in 359 other directions. ஆனால் 360th நின்ன சாக்காட்டதான் போகணும்னு போய் நிக்குது. அதுக்கு வந்து யூ கேன் நாட் டூ எனிதிங் ஃபார் தட். அது வந்து நான் தான் யோசிச்சேன் அந்த கோல் போகும்போது, ஓகே இவனுக்கு அடிக்கணும்னு தான் இருக்குது, அடிச்சிட்டானுங்க. பட் அதான் பாயிண்ட். அதாவது ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து நம்மளுடைய கேமை வந்து இந்த ஒரு கேம் தான் பாக்குறானுங்க. they don't see any other games. it is so unfortunate தெரியுமா. கானர் பிராட்லி's father had to pass. நம்ம வந்து சொன்ன ப்ரிவியூல பிராட்லி தான் ஆடி இருப்பான், கண்டிப்பா பிராட்லி தான் ஆடி இருப்பான். இவ்வளவு ஹை ப்ரொஃபைல் கேம்ல வந்து ட்ரெண்ட் உடனே எடுத்து வந்தெல்லாம் கிளாப் ஓட மாட்டாரு அப்படின்னு சொல்லி. இட் இஸ் சோ அன்பார்ச்சுனேட் அண்ட் மே ஹி ரெஸ்ட் இன் பீஸ். ஆனா அது இருந்திருந்தா ஐ திங்க் பிராட்லி would have made a better situation out of it. அந்த இடத்துல நம்ம பால் மாதிரி போய் கேவலமா நடுவில் நிக்க மாட்டான். அண்ட் இந்த கோல் போனப்போ வந்து நீங்க அந்த ஹாக்கி கேமரால பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல, ட்விட்டர்ல மறுபடியும் வந்துச்சு, கிளாப் கோ அட் கிராவன்பர்ட்ஸ். ஏன்னா ட்ரெண்ட் சார்ஜ் பண்ணிருக்க கூட, அந்த கிராவன்பர்ட்ஸ் தான் வந்திருக்கணும். அந்த ஓடேகார்ட் கிராவன்பர்ட்ஸ் பத்தி அப்புறம் பேசுவோம், அது ஒரு ஃபுல் டெக்ஸ்ட் புக்கே எழுதலாம் இந்த ஒரு கேமை வச்சு அவனை பத்தி. அதான் சொல்றேன். சோ இட்ஸ் அகைன் இட்ஸ் a chain of events. அதாவது கிராவன்பர்ட்ஸ் பண்ணல ஓகே, பட் ட்ரெண்டோட ஐடியல் சிச்சுவேஷன் ஹேஸ் டு பி மார்டினெல்லி அவனை போட்டு
பிரிச்சு எடுக்கிறான் அந்த ஒயிட்ல. டேய் உனக்குதான் என்ன பண்றதுன்னே தெரியல, அப்ப நீ எதுக்கு முன்னாடி போற? நீ மார்டினெல்லியோட நிக்க வேண்டியதானே. இட்ஸ் ஜஸ்ட் a chain of events. உடனே ஆர்சனல் வந்து நாங்க தாண்டா அவங்கள மிஸ்டேக் பண்ண வச்சு சேர்றா, உங்களோட நரேட்டிவ் அப்படிதான் இருக்கா வச்சுக்கோங்க அது. ஆனா எங்களுக்கு இது பழக்கப்பட்ட விஷயம். இது டேய் ஓடாதரா நீ ஓடினா இங்க மாட்டிப்போண்டா, ஒரு செயின் ஆஃப் ஈவென்ட்ஸ் ட்ரிகர் ஆகும்டா அப்படின்னு எத்தனை தடவை பேசியிருக்கோம். ஆனா இது நாங்க வந்து ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு என்னால புரிய வைக்க முடியாது. உடனே நான் இனிமே உடனே என்ன சொல்றானுங்க, ப்ரோ நீங்க சொல்றபடி பார்த்தா எல்லா டீமும் அவங்க சிஸ்டம்ல நின்னோம்னா நாங்க வந்து லாங் ரேஞ்ச் கோல் தான் போடணும் அப்படின்னா. ஆமா, ஐடியலி அதான். அவங்க டீம் அவங்க பிரின்சிபல்ஸ் கிட்ட நின்னாங்கன்னா you have to come up with some sort of mastery to score a goal. ஆமா, எல்லா டீமுமே அவங்க சிஸ்டம் பர்ஃபெக்ட்டா வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப இஃப் ஆல் பிளேயர்ஸ் ஆர் ஈக்குவல், இது ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், எல்லா பிளேயர்ஸும் ஈக்குவலா இருக்காங்க இன் எபிலிட்டி அண்ட் எல்லா டீமும் சிஸ்டம் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா தி ஒன்லி வே யூ ஸ்கோர் இஸ் ஐதர் அ மிஸ்டேக் ஆர் இது ஒண்டர் கோல். நான் அதான் சொன்னேன், அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு 3-4 பாஸ் போட்டு எங்க பிளேயர்ஸ் எல்லாம் அவுட் ஆஃப் பொசிஷன் இல்லாம நீங்க உள்ள போயிட்டு இருந்தீங்கன்னா நான் சல்யூட் அடிச்சிருப்பேன். அம்மா பிளேடா, அது சான்ஸே இல்ல, சூப்பர் கோல்ரா அப்படின்னு. இப்ப தேர்ட் கோல் ட்ரோசாட் போட்டதுல அப்படிதான். இட் இஸ் அவுட் ஆஃப் நதிங், ஹி வென்ட் அண்ட் ஹி ஸ்கோர்ட். அது வந்து இட்ஸ் பியூர், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் ட்ரோசாட். எக்ஸாக்ட்லி, அது கம்ப்ளீட்லி ஆன் ட்ரோசாட். பட் ஃபர்ஸ்ட் கோல் ஆர்சனலா லிவர்பூல பிரிச்சு எடுத்து கோல் போட்டாங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது வந்து அந்த பிகர் பிக்சர் லிவர்பூல் கேம்ஸ் வந்து கீனா ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அது தே டோன்ட். உடனே வந்து ஆர்சனல் தான் நாங்க தான் வந்து உங்களை மிஸ்டேக் பண்ண வச்சோம், வி புல் த மேன் ஃபார்வர்ட், அதனாலதான் கோல். நீங்க புல் பண்ணல, வேற எவன் இருந்தாலும் கேவலமா போயிருக்க மாட்டான் அந்த இடத்துல. ட்ரெண்ட்ங்கிறதுனாலதான் கேவலமா போனா அப்படின்னு சொன்னா அது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. சரி ரைட். வந்து இந்த ட்ரெண்ட் பண்றது வந்து மார்டினெல்லிக்கு மட்டும் இல்ல, மிட்டோமாக்கும் இதே தான் பண்ணுவான். அதான் எக்ஸாக்ட்லி, அதான் சொல்றேன் நானு. இது வந்து வேற ஏதாச்சும் அந்த பிளேயர் வந்து அதான் சொல்றேன். சோ அன்பார்ச்சுனேட். சி நுனியஸ்னால ஸ்டார்ட் பண்ண முடியல. வில் கம் டு ஆல் ஆஃப் தட் லேட்டர். பட் ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஐ வாஸ் த்ரோயிங் பைட்ஸ். நுனியஸா இல்ல, பிராட்லி இல்ல, ஷோபஸ்ல இன்ஜர்ட் ஃபார் another 2 months. இப்போ எல்லா அந்த மூணுமே ஹேப்பன் ஜஸ்ட் பிஃபோர் திஸ் கேம். இதே சைடு இந்த மூணு பிளேயர்ஸை வச்சு we know what we did against Chelsea. We completely just kicked them out of Anfield. இதே மூணு பிளேயரை வச்சுட்டு, இந்த மூணு பிளேயர் இல்ல அவே கேம் அங்க போய் we messed up and we failed miserably. We accepted. ஆனால் இவ்வளவு பண்ணி நீங்க போட்ட 3 கோல்ல 2 கோல் நாங்க தூக்கி கொடுத்தது அப்படிங்கறதுல I will stand by it. அவ்வளவுதான். ஆமாமா, இல்ல ஐ திங்க் வேர் நான் வந்து ஆர்சனல் கிரெடிட் கொடுப்பேனாக்க they took advantage of the fact that we were making mistakes. அவ்வளவுதான். not to say அவங்க நல்லா ஆடல அதெல்லாம் இல்ல. I thought no absolutely not. அதாவது நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணாம அவங்க அட்வான்டேஜ் எடுக்காம இருந்திருந்தாலும் we did nothing going forward to win. அதுல சான்ஸே கிடையாது. we did absolutely nothing and huge credit to Arsenal. அதுல we were shut out attackல. we were literally ஒரு வால் தான். we did zero to win the game. கண்டிப்பா வின் பண்ணிருக்க மாட்டோம், அதுல எல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆமா, what I am trying to say is நீங்க ஸ்கோர் பண்ண 3 கோல்ல third goal is wonder goal. அத எக்ஸெப்ட் ஃபர்ஸ்ட் 2 கோல் நாங்க தூக்கி கொடுத்தது. that's if you watch every match you will know. அவ்வளவுதான். ஆமா, நீங்க இப்ப சொன்னீங்க அந்த வால்னு சொல்லிட்டு, அந்த வால் வந்து இட் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர் மிட்ஃபீல்ட். என்ன கேட்டா வந்து கம்ப்ளீட், அதாவது வந்து இந்த கேம் வந்து ப்ரீவியூல நீங்க சொல்லியிருந்தீங்க இட் இஸ் ஒன் அண்ட் லாஸ்ட் இன் மிட்ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து திஸ் வாஸ் அ கம்ப்ளீட் ஒன் சைடட் பர்ஃபார்மன்ஸ். அதாவது there was no point at which நான் வந்து ஓஹோ லிவர்பூல் வந்துட்டாங்க திரும்ப இந்த கேம்ல அப்படின்னு I never felt that. ஈவன் மேபி ஒரு 1 or 2 minutes ஸ்பெல்ஸுக்கு அப்படி இருந்திருக்கலாம், பட் ஒரு கன்சிஸ்டண்டா அந்த மாதிரி இல்லவே இல்லை இந்த கேம்ல. அண்ட் பிக் என்ன கேட்டா பிக் ரீசன் ஃபார் தட் இஸ் ஒன் மேன் கால்ட் ரயன் கிராவன்பச். அவன் வந்து ஆடின மேட்ச்சு இதெல்லாம் பேசாம இவனுக்கு பதிலாக ஹார்வி எலியட் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். நாட் தட் he made much of a difference after coming on, அது இல்லைன்னு சொல்லல, பட் இதை விட மோசமா ஆடி இருக்க மாட்டான். எனக்கு வந்து அது I don't know how to categorize the performance. நான் வந்து கேமுக்கு முன்னாடி அந்த லைவ்ல சொல்லியிருந்தேன், if there was one game that Ryan Gravenberch has to make a name for himself, அது இந்த கேம்ல வந்து if he ran that midfield or if he at least pressed people down to try to win the ball back, something டிஃபென்ஸ்லயோ அட்டாக்லயோ பண்ணியிருந்தானா he would have made a name for himself னு சொல்லியிருந்தேன் அந்த லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. நாம என்ன எல்லாம் எதிர்பார்த்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டா எல்லாத்தையுமே பண்ணோம்.
பால் வந்தா பயந்து போய் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான் ஆப்பனண்ட்டுக்கு பின்னாடி. போய் பால வாங்குறதே இல்ல மெக்காலிஸ்டர்ட்ட. டிரைவ் பண்றதுக்கோ எதுவும் பண்றதுக்கு பால வாங்குறதே இல்ல. டிஃபென்சிவ் பொசிஷன்ஸ்ல ஆல்வேஸ் அவுட் ஆஃப் பொசிஷன். ஒரு மேனை போய் சார்ஜ் பண்ணானா எப்படி சார்ஜ் பண்ணணும்னு தெரியல. ஒரு கொஹசிவா ஒரு சார்ஜ் பண்றதே இல்ல. பயங்கர சோம்பேறித்தனமா இருந்தான் ஃபீல்ட்ல. இல்ல he just looks lost. அதாவது ஃபுட்பாலே ஆட தெரியாத மாதிரி ஆடினான் அன்னைக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் கால் பந்துனால் என்ன அப்படின்னு அன்னைக்கு தான் கண்டுபிடிக்கிறான் போல இருக்கு. அப்படிதான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஏன்னா he didn't look like he belonged. அண்ட் அவன் வந்து அந்த ஒரு நம்ம ஈவன் டிஃபென்சிவ்லி பாத்தீங்கன்னா பிரெஸிங் சிஸ்டமே பாத்தீங்கன்னா எல்லாருமே they have to be in unison. யுனைடடா இருந்தா தான் அது ஒன்னா லைக் ஒழுங்கா இருக்கும். அது ஒருத்தன் அவுட் ஆஃப் பொசிஷன்ல இருந்தாலும் அது இல்லை. ஸோ டிஃபென்சிவ்லி கிராவன்பர்ச் வந்து லுக்ஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். ஒன்று. ரெண்டாவது அஃபென்சிவ்லி நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணுமே பண்ணல இந்த கேம்ல. ஈ குட் ஹவ் டன் சம்திங். ஒத்துக்கிறேன். ரைஸ் ஜார்ஜினியோ 2 பேருமே இருந்தாங்க. டிஃபென்சிவ்லி அவங்க 2 பேர் சாலிடா பேஸ் மாதிரி ஆடிட்டு ஓடகார்ட் வந்து he was given a free role ஓரளவுக்கு. பட் அட் த சேம் டைம் ஐ திங்க் கிராவன்பர்ச் வந்து அவனும் ஜோன்ஸும் வந்து they should have done much better against ரைஸ் அண்ட் ஜார்ஜினியோ. எனக்கு அதான் புரியல. ஓகே, ரைஸ் இஸ் a young player. He is one of the best upcoming stars of English football or football in general. எல்லாம் ஒத்துக்கிறேன். ஜார்ஜினியோ 32 33 வயசுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஏஜ் தெரியல. அப்படி இருக்கிற பிளேயர் வந்து உங்களை சுத்தி எப்படா he can do this performance? மெக்காலிஸ்டர், கர்டிஸ் ஜோன்ஸ், ரயன் கிராவன்பர்ச், all you needed to do was put pressure on Jorginho and not allow him to make those forward passes. அத கூட நீங்க கட் அவுட் பண்ணல. அவன் வந்து அங்க கம்ப்ளீட்டா கேம ரன் பண்ணிட்டு இருந்தா ஜார்ஜினியோ அங்க. என்னால how could you even make this happen அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கேள்வி இருந்துச்சு. I genuinely don't understand what the new manager will take from Gravenberch because I think it's zero. I think it's absolutely zero. And I feel 40 million, I won't say down the drain, but pre-season இல்லை. Klopp is going to leave மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல why go buy this player in the first placeங்கிறதா என் கேள்வி. இல்ல அது இஸ் யங். தேர் வாஸ் பொட்டன்ஷியல் ஒரு 2-3 இயர்ஸ் பேக். ஏன்னா இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸ் ரொம்ப ஒன்றும் ஆடல. ஸோ ஒரு பொட்டன்ஷியல் ஒரு ஃபுல் ப்ரீ சீசன் உனக்கு இல்ல. கிளாப்போட பிளேயர்ஸ் நம்மளுக்கு தெரியும். ப்ரீ சீசன் இல்லனா they won't perform. அதனாலதான் I'm still holding on to him. ஒரு ஃபுல் ப்ரீ சீசன் இல்ல, அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒரு பிரஸ்லயோ எதுலயோ அவனுக்கு தெரியாது. அதனாலதான் I'm still giving him that hope. சரி ஏதோ ஒன்று பண்ணுவான், ஒரு ப்ராப்பரா கோச் பண்ணோம்னா நல்லா விளையாடுவான் அப்படின்னு. வாட் நான் எதை சொல்றேன்னா, யூ ஆர் ஹிஞ்சிங் ஆன் யூ மைட் கோ அவுட் இந்த சீசனுக்கு அப்புறம் அப்படிங்கிறது நவம்பர்ல முடிவு பண்ணுன்னு மனுஷன் சொல்றாரு. ஆப்வியஸ்லி சம்மர்ல இருந்தே தெரிஞ்சிருக்கும். நாட் தட் ஒரு நாள் சட்டனா புதன்கிழமை அன்று நவம்பர் மாதத்தில் யோசித்தேன் உடனே முடிவெடுத்தேன் அப்படிங்கிறதா கிடையாது. கண்டிப்பா வந்து he would have been thinking. அப்படி இருக்கும்போது வந்து why go and buy a 40 million player to make up numbers? I think it was for the future more than for Klopp oda இந்த ஒரு வருஷத்துக்கு. It was more for the future. But எனக்கு என்னன்னா, if he doesn't improve then this is a bad signing. நம்ம நுனியஸ் பத்தியும் லாஸ்ட் சீசன் இதே மாதிரி தான் பேசணும். இந்த சீசன் வந்து he has done well. ஸோ அதனால ஏன்னா நுனியஸும் லேட்டா தான் வாங்கினோம்ல அந்த விண்டோல லாஸ்ட் இயர். முன்னாடியே வாங்கணும்னு நினைக்கிறேன். I think ஜூலை 1st வாங்கிட்டோம். ப்ரீ சீசன்ல ஆனான்ல. அப்படியே ப்ரீ சீசன்ல அதான் ஒரு கேம்ல 4 கோல் போட்டானே. ஏதோ ஒரு கேம்ல. அவ்வளவுதான். அதான் கடைசியா பார்த்தது அவன. ஆமா. So unfortunate again he could not start, but Gravenberch all of shame performance series. I'm just glad that Thiago is back and Idipsathavan finally 5 minutes பாத்துட்டோம்ப்பா. சட்டையில இனிமேல் பார்க்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா 5 நிமிஷம் பார்த்தா அதுலயும் ஒரு கேவலமான பாஸ் பண்ணான். டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? ஆமா, இவ்வளவு மாசத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கேவலமான பாஸ் போடுறது ஓகே. நம்ம மத்த டீம்லாம் ஆடிச்சு அதுக்கு முன்னாடி. இல்ல என்ன சொல்றாருன்னா he is back and Endo is also back. So I sincerely hope Gravenberch doesn't see the shirt until the end of the season. அவ்வளவுதான். எனக்கு வந்து ஒருத்தன் வந்தானா ஒருத்தன் போய்க்கிறான். அதுதான் எனக்கு கட்டுப்பா இருக்குது. இப்ப சோவஸ்லை மறுபடியும் 2 மாசம் எனக்கு அதான் கட்டுப்பா இருக்கு. பரவாயில்ல. இப்ப எண்டோ மெக்காலிஸ்டர் ஜோன்ஸ் இருந்தா கூட எனக்கு பரவாயில்ல. Thing like that, yeah, with Thiago coming on as a sub, whatever, but yeah, I think ideally it should be Endo, McAllister and Jones தான். ஆமா இல்ல, பட் இந்த கேம் வந்து மிட்ஃபீல்ட் we were absolutely dominated and
அதான் லோட்ஸ் ஆஃப் பிளண்டர்ஸ் மிட்ஃபீல்ட்லயும் சரி. அதுக்கப்புறம் நம்ம 2வது கோல் கன்சீட் பண்ணோமே, என்னோட தாட்ஸ் நான் சொல்றேன், நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க. என்னோட இதுல வந்து ஐ தாட் ஆலிசன் வாஸ் அட் ஃபால்ட் மோர் தென் வேன் டைக். ஏன்னா நீங்க அந்த நானும் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன், வேன் டைக் என்னடா பண்றான் அப்படின்னு நினைச்சேன். பவுன்ஸ் பண்ண விட்டான். ஓகே, ஐ தாட் வேன் டைக் நீங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐ ஃபெல்ட் ஈ குட் ஹவ் என்ன சொல்றது கான் ஃபார் த ஹெடர் ஆர் கான் இமீடியட்லி ஆஃப்டர். அதான் எனக்கு தோணுச்சு. பட் நான் வந்து அதுக்கப்புறம் லைக் ஐ தாட் வாட் ஹேப்பன் வாஸ் ஹி ஹர்ட் ஆலிசன். எனக்கு ரீப்ளேல இதுதான் தெரிஞ்சது. லைக் ஹி ஹர்ட் ஆலிசன். ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஸ் ஷீல்டிங் மார்டினெல்லி. எஸ். ஸோ அதனால ஆலிசன் வரான்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நடந்த மிஸ்டேக் வந்து ஆலிசன் மேல தான். லைக் கம்ப்ளீட்லி மிஸ்ஸிங் த பால். அஃப்கோர்ஸ் வேன் டைக் மேல ஒரு சின்ன டச் இருந்துச்சு, பட் அதுக்காக அவ்வளோ கேவலமா மிஸ் பண்ணக்கூடாது. தட் வாஸ் இம்ப்ரெஷன். ஸோ இல்ல என்னோட நான் முடிச்சிடுறேன், இது ஒரே ஒரு தான் என்னோட ஒப்பீனியன்ல. ஐ திங்க் 80% ஆஃப் த பிளேம் கோஸ் டு ஆலிசன் தான் இதுல. மோர் தென் மேபி 20% அந்த ஃபர்ஸ்டே கிளியர் பண்ணாம இருந்ததுக்கு வேன் டைக் மேல சொல்லலாம். அவ்வளவுதான். நீங்க என்ன நினைச்சீங்க? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆப்வியஸ்லி ஐ தாட் வேன் டைக் என்னோட கிறுக்குத்தனமா பண்றேன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ரீப்ளே எனக்கு பார்க்கும்போது இவன் எதுக்கு பாலை ஷீல் பண்றான், தேவையில்லாம இவன் ஷீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு தோணுச்சு. அப்புறம் எனக்கு தோணுச்சு அந்த சிச்சுவேஷனை வேன் டைக்கே ஹேண்டில் பண்ணியிருப்பான். ஆலிசன் வெளியே வரலினா கூடவே வேன் டைக்கே ஹேண்டில் பண்ணியிருப்பான். அவன் வெளியே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேன் டைக் வாஸ் ட்ரைங் டு லெட் த பால் பவுன்ஸ் ஓவர் him so that ball goes to the other side of the pitch. அங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐ தாட் தட்ஸ் வாட் வேன் டைக் வாண்டட் டு டூ. ஆலிசன் உள்ள போனது வந்து அப்புறம் வேன் டைக் வந்து ஓகே ஆலிசன் வந்துட்டான்னு சொல்லுது. ப்ராப்ளம் இஸ் ஆலிசன்னால உதைக்க முடியல. ஏன்னா வேன் டைக் வாஸ் பிஃபோர் த பால். ஆலிசனோட காலுக்கும் பாலுக்கும் நடுவுல வேன் டைக்கு தொட இருந்துச்சு. அதான் அதை தான் டச் பண்ண. ஆமா எக்ஸாக்ட்லி. அதனால வேன் டைக் ஆலிசன் எட்டி ஓடுறது வேன் டைக்கோட தொடைய பால் இல்ல. இல்ல அதுதான் இல்ல. பட் ஐ ஸ்டில் அந்த நீங்க சொன்னது கரெக்ட் தான், அதுல டவுட் இல்ல. ஐ தாட் வேன் டைக் ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் வாஸ் அ பேட் கால் ஃப்ரம் ஆலிசன். அதுவும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு டிஃபெண்டர் வந்து யூ ஆஸ் அ கோல் கீப்பர் வந்து உங்களுக்கு முன்னாடி பிச்சு தெரியும். ஸோ யூ வில் நோ வெதர் த டிஃபெண்டர் இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் த சிச்சுவேஷன் ஆர் நாட். நான் வெளில வரணுமா வேண்டாமான்னு எப்போதுமே வந்து. அண்ட் தட் சிச்சுவேஷன்ல தெர் வாஸ் நோ டவுட் வேன் டைக் வாஸ் இன் கண்ட்ரோல். ஏன்னா மார்டினெல்லி வாஸ் ஷீல்டட் வெல் பிஹைண்ட். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ ஆலிசன் வரதே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் வாஸ் அ ராங் கால். சரி சொல்லிட்டேன், வரேன்னு சொல்லிட்டேன். ஓகே, you have to expect the fact that Van Dijk will be very close. Judge பண்ணனும். லைக் ஏன்னா it is going to be a close situation அந்த பால் வரும்போது. So you have to expect that. I just don't know என்ன ஆலிசன் என்ன நினைச்சிட்டு இருந்தான்னு தெரியல. First of all, why he didn't go with his left foot ன்னு கூட எனக்கு தெரியல. லைக் லெஃப்ட் ஃபுட் இது பண்ணியிருந்தா கூட மேபி he would have got the ball first. ஏன்னா ரைட் ஃபுட் வாலி பண்ண போய் தான் வேன் டைக் தொடைய அடிச்சிட்டான். I just thought எனக்கு ஆலிசன் below par அந்த சிச்சுவேஷன்ல. வருஷத்துல ஒரு கேம் வரும் இந்த மாதிரி. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வருஷத்துல ஒரு கேம் வரும். ஆனா மனுஷன் எந்த சின்ன டீம் கூட பண்ண மாட்டாரு. பண்ணா டாப் லெவல் டீம் கூட தான் பண்ணுவாரு. சின்னதா அதாவது நம்ம ஒரு 2-0 3-0 லீட்ல இருக்கும்போது அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான். அப்போ பறந்து பிடிப்பான். ஆனா கேம் அப்படியே பேலன்ஸ்டா இருக்கும். ஒரு பெரிய டீம் கூட ஒரு ரொம்ப குரூசியலான ஒரு நைட்ல விளையாடுவோம். அந்த அன்னைக்கு பார்த்து பண்ணுவான். ஏன்டா இப்படி அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். But I am not willing to criticize both of them. This is one mistake for one goal where both of them made errors. இவங்க ரெண்டு பேரும் இல்லாம இருந்திருந்தா இந்த சீசன் would have been catastrophic. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாம் இல்லைன்னு சொல்லலைங்க. பட் இந்த மாதிரி கேம்ல தான் யூ நீட் them to not make mistakes. ஏன்னா இது வந்து this is a game between first and third பேசிக்கா. இந்த மாதிரி கேம்ல லைக் ஓகே இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு டூ இட் அகேன்ஸ்ட் ஒரு பிரைட்டன் பர்ன்லி இதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் ஆர்சனல் கூடயும் இதெல்லாம் பண்ணணும். லைக் இட்ஸ் நாட் தீஸ் ஆர் த கேம்ஸ் தட் டிசைட் அ டைட்டில் பேசிக்கலி. That's so true. நான் இல்லைன்னு சொல்ல, but for some reason I am willing to give the pass. Why? Because we've taken much more contribution from them both with the style of play that we play. We've taken so much out of them both. அவங்க இல்லைன்னா என்ன அப்படிங்கிற situation is also there. அதனால வந்து I'm just saying okay சரி it's a moment in lapse. Okay, it happened அவ்வளவுதான். இனிமேல் அந்த சீசன் ஃபுல்லா இது நடக்க அட்லீஸ்ட் தலைவர் சீசன் பாதியாச்சு பண்ணானே கையில சீசனுக்கு ஒண்ணு கண்டிப்பா போய் கடைசியில பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கு. அது சரி, அது வேற இருக்கு. தலைவனுக்கு வந்து திருஷ்டி கழிக்கிற மாதிரி சீசனுக்கு ஒண்ணு பண்ணியே ஆகணும்.
லாஸ்ட் சீசன் மெட்ரிட் கேம், அதுக்கு முன்னாடி சீசன் எதுலோ ஒண்ணு சிட்டி கூட பண்ணாரு. ஒரு கேம் நடந்துச்சு, 4-0 லாஸ் ஒன்னு சிட்டிட்ட இருந்துச்சுல்ல, ஞாபகம் இருக்கா? அதுல ஒரு 2-3 மிஸ்டேக் பண்ண ஆலிசன். அப்ப அதுக்கு முந்தின சீசனா இருக்குமோ? மேபி இருக்கலாம். எந்த சீசன் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. குண்டோகான் இருந்தான் சிட்டில, அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. போன சீசன் அவன் ஒரு கோல் போட்டான்னு நினைக்கிறேன். இல்ல குண்டோகான் ஒரு கோல் போட்டானா இல்ல அசிஸ்ட் கிடைச்சதான்னு தெரியல. பேசிக்கலி இதே அவனோட மிஸ்டேக் தான், ஆலிசனோட மிஸ்டேக் தான் அதுவும். எனிவே அந்த இன்சிடென்ட் வந்து எஸ் இட்ஸ் ஃபைன், இட் வாஸ் நதிங் பட் a hopeless ball. அது இதுக்கும் ஆர்சனல் ஃபேன்ஸ் நாங்க தான்டா பிளான் பண்ணி பால மேல தூக்கி போட்டோம். போங்கடா, ஏன்டா அப்படி பண்றீங்க, ஓரளவுக்கு பேசுங்கடா. இல்ல இது வந்து ஷான் டைச் சொன்னாலாச்சு நம்பலாம், பிளான் பண்ணி தான் பால் மேல போட்டோம். கரெக்ட், இதத்தான் நானும் சொல்றேன். சரி அவன் போட்டானா வச்சு ஒரு ஹெண்டர்சன் இந்த மாதிரி பால போட்டிருந்தா கூட நான் கை தட்டி இருப்பேன், வாவ் எதுவுமே எல்லாம் அசிஸ்ட் பண்றடா நீ அப்படின்னு சொல்லி நானே கை தட்டி இருப்பேன். அதாவது பால 100% கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு டீம், ஒரு மேனேஜர். இந்த கோலுக்கெல்லாம் சந்தோஷப்பட்டு கை தட்டினீங்கன்னா ஓகே, நான் கேவலமா ஆனா கையை தூக்கி கொடுத்து கை தட்டிங்க. ஆனா இதே நம்ம பிளான் பண்ணி தூக்கி போட்ட பால்னாலதான் கோல் போச்சா அப்படின்னு பிளீஸ்ரா ஓரளவுக்கு பேசுங்க, ஒத்துக்கிறோம்டா இதுவுமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதாவது அந்த ட்ரோல் செக்ஷன் கடைசியா வரேன், பட் இந்த விஷயத்துல அதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓரளவு என்ஜாய் பண்ணுங்கடா, நான் இல்லன்னா நான் சொல்லவே மாட்டேன். இட்ஸ் யுவர் ரைட், யூ கம்ப்ளீட்லி ஷட் அஸ் டவுன். லீக்ல வந்து 2 வருஷமா, அதாவது இன்னொரு சமமே மாமா, when was the last time Liverpool beat us in the league? டேய் 2 சீசன், போன சீசன் இந்த சீசனுக்கு முன்னாடி வரைக்கும் கேமுக்குள்ள வரும்போதே 4 கோல் கண்டிப்பா வாங்குவோன்னு தெரிஞ்சு வந்த டீம்ல நீங்க. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசலாமாடா? கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா? கேமுக்கு முன்னாடியே டெபினட் 4 கோல் அப்படின்னு தெரிஞ்சு வருவீங்க கேமுக்குள்ள. இந்த கொனாட்டே கிறுக்கனெல்லாம் நம்பி வச்சிருந்த மாதிரி போன சீசன் டெஸ்ட் பண்றேன் அது பண்றேன்னு உள்ள அடிச்சானா அது அடிக்கல. சரி இவன்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. ஆமா ஆமா. வேற என்ன, நீங்க டாக்கிங் பாயிண்ட்ஸ் எழுதிருக்கீங்கல்ல, அதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன கிராவன்பர்ச் பத்தி பேசியாச்சு, மிட்ஃபீல்ட் பேசியாச்சு, நம்ம ஃப்ரண்ட் த்ரீ பத்தி பேசுவோம். அப்சல்யூட்லி நோ த்ரூ பால்ஸ் டு செட் ஆர் அட்டாக்கர்ஸ் அவேன்னு எழுதிருக்கீங்க. பட் ஈவன் ஜென்ரலாவே நம்ம அட்டாக்கர்ஸோட பர்ஃபார்மன்ஸே பார்ப்போம். எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். கோடி கேக்போல இந்த கேம் வந்து ரைட் விங்ல ஆடினா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மினமினோக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனே இல்லை நம்ம கூட இருக்கும்போது. அது வந்து நான் அப்பவே சொன்னேன், ஐ தாட் இஸ் அவனோட கெரியர் டவுன்ஃபால்ல போனதுக்கு அது ஒரு ரீசன் அப்படின்னு. நாட் சேயிங் இட் இஸ் a மெயின் ரீசன், அது ஒரு ரீசன். எது கேட்குறேன்னா, கேக்போ வந்து லாஸ்ட் சீசன் எண்டில் சென்டர் ஃபார்வர்டா ஆடும்போது நிறைய நல்லா ஆடினா, நிறைய கோல்ஸ்லாம் போட்டான், அதெல்லாம் இருக்கு. இந்த சீசன் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன் இல்லாமல் இருக்கிறது, இஸ் இட் அஃபெக்டிங் ஹிம் அண்ட் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸஸ்? இது சொன்ன லைக் as I'm saying this, நான் இதுவும் சொல்றேன், ஐ டோன்ட் திங்க் he deserves to be in the first team. ஏன்னா நுனியஸ், டியாஸ், சலா வந்து they are solid front three. ஸோ நான் அதை சொல்லல. பட் அந்த ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன் இல்லாம இருக்கிறது வந்து இஸ் இட் போத் a good thing and a bad thing? ஏன்னா குட் திங் இந்த சென்ஸ் யாருக்கு வேணாலும் இவன் சப்பா வரலாம். பட் பேட் திங் இந்த சென்ஸ் ஒரு பொசிஷனுக்கு ட்ரைனிங் இல்லாம இஸ் ஜஸ்ட் என்ன சொல்றது, ஒரு எங்கேயுமே இந்த ராஷ்வர்ட் டைப்ல சென்டர் ஃபார்வர்டாவும் இல்லாம விங்கராவும் இல்லாம ஒரு மாதிரி நடுவாந்திரமா இருக்கான். அதாவது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸ்பெசிபிக்கலி yesterday we have to also see the opponent. அதாவது 2 flanksல யார் இருக்கிறாங்க அப்படிங்கறதை நம்ம பார்க்கணும். I thought that is where Klopp flopped. ஏன்னா கேக்போவோட பேச வச்சு he is not going to beat Zinchenko or he is not going to beat Ben White. அப்போ ideally Gakpo should have played through the middle with Jota on the right and Diaz on the left. யோசிச்சு பார்த்தா கேக்போ வந்து நல்லா டிராப் இன் பண்ணி லிங்க் அப் பண்ணி இவனுங்க 2 பேர்த்தையும் ரிலீஸ் பண்றது would have been a much better solution எனக்கு தோணுச்சு நேத்து. ஏன்னா ஜோட்டா டிராப்பிங் இஸ் நாட் கோயிங் டு ரிலீஸ் கேக்போ. ஏன்னா கேக்போட் அவ்வளவு ஸ்பீட் கிடையாது and it makes no sense for Jota also. ஏன்னா ஜோட்டாவோட பெஸ்ட் பிளேவே பாக்ஸ் உள்ள தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. சோ why do you have to play Jota through the middleங்கிறது என்னோட கேள்வி. அதாவது கமிங் டு கேக்போ, அது ஒரு பெரிய விஷயம் தான். எஸ், ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன் இல்லாதங்கிறது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. பட் நாட் டு ஃபர்கெட், அதேதான் ஜோட்டாக்கும். ஹி இஸ் நாட் ஒரு கேம் ரைட் ஃபிளாங்க்ல ஆடுறான், இன்னொரு கேம் லெஃப்ட் ஃபிளாங்க்ல ஆடுறான். அதாவது இப்போ டியாஸ் வந்து சாலா போறணும்னு டியாஸ் வாஸ் பிளேயிங் ஆன் த ரைட் ஃபிளாங்க், நுனியஸ் வாஸ் நாட் பிளேயிங் சென்டர் ஸ்ட்ரைக்கர், நுனியஸ் வாஸ் பிளேயிங் ஆன் த லெஃப்ட் ஃபிளாங்க். when these guys are able to perform,
you should ideally be able to. அதான் சொல்ல வரேன். It's not a must, but you should ideally be able to. அப்படி சொல்ல வரேன் கேக்போ பொறுத்த வரைக்கும். So you should ideally be able to switch any positions in one of the front three. ஏன்னா நம்ம மீதி ரெண்டு அட்டாக்கர் தான் பண்றாங்கல்ல. I cannot give a pass just to say உனக்கு ஒரே பொசிஷன்ல இருந்தனால உனக்கு வந்து எப்படி ஆடணும்னு தெரியாது அப்படின்னு. But I would say yesterday's matchக்கு it was more on Klopp for not putting Gakpo through the middle and Jota on one of the blanks with whatever flank Diaz could take. ஏன்னா yesterday Ben White was simply sensational. நேத்து அதாவது பயங்கரமா விளையாண்டான் Ben White. He gave nothing to our players. I thought that is where we missed. ஏன்னா ஏதோ ஒரு கேம் நல்லா ஞாபகம் இருக்குங்க. We switched the entire front three for different positions mid gameல. நாம அதை பேசியிருக்கோம். எனக்கு எந்த கேம்னு தெரியல. Remember Nunez started as the center forward. ஆனா லெஃப்ட் ஃபிளாங்க்ல போய் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஆல்ரெடி நம்ம ஆர்சனல் FA கப் கேம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். செகண்ட் ஹாஃப்ல நுனியஸ் தூக்கி லெஃப்ட் ஃபிளாங்க்ல போடுவான். ஜோட்டா through the middle and Diaz through the right and we completely killed the game. ஆமா. செகண்ட் ஹாஃப்ல that is also something we missed in this game. என்னன்னா Arsenal second half first 10 minutes we had the ball completely, we were dominating Arsenal completely. அப்போ ideally this is what we do. என்னன்னா opponent வந்து ஒரு pressure situation தள்ளி விட்டுருவோம். அப்புறம் நம்ம அவங்கள புஷ் பேக் பண்ணிட்டே இருப்போம் so that we get more area of the pitch. அவங்கள ஃபைனல் தேர்ட்ல கொண்டு போய் நிக்க வச்சிருவோம் ஒரு சஸ்டைன் அமௌண்ட் ஆஃப் பிரஷர்ல and then we try to score. That is how we genuinely play. அவனுங்க என்ன புரிஞ்சுட்டானுங்க அந்த 10 நிமிஷத்துல நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணோம். இப்ப நம்ம பின்னாடி போயிட்டே இருந்தா அவன் வந்து கோல் போட்டுருவானுங்க. என்ன பண்ணிட்டானுங்க கண்மூடித்தனமா பால் ரிலீஸ் பண்ணிடுறது. யாருக்கு? ஹார்வர்ட்ஸ் நீ ஓடு, மார்டினெல்லி நீ ஓடு, பால் கொண்டு போய் அங்க நிப்பாட்டிக்கோ. நீ எதுவுமே எடுத்துட்டு ஓட தேவையில்லை, நீ போய் கோல் போட தேவையில்லை, பால் கொண்டு போய் அங்க நிப்பாட்டிக்கோ. We want a relief from the pressure. நம்ம கிட்ட அந்த FA கப் கேம்ல நுண்ணியஸ் வச்சு அது பண்ண முடிஞ்சது. இந்த கேம்ல நம்ம ஃப்ரீ பண்றதுக்கான அவுட்மேன் யாருமே இல்ல. ஐடியலி இட் வில் பி நுண்ணியஸ் ஆர் இட் வில் பி சாலா. ஆமா வேறவே கிடையாது. இதுல பாதி ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு நுண்ணியஸ் இன்ஜர்டுன்னு வேற தெரியாம கிளாப்பிய சம்பந்தமே இல்லாம நுண்ணியஸ் ஆட வைக்கல. ஐ திங்க் இட் இஸ் a bad decision from Klopp. ஐயோ ஏன்டா இப்படி பண்றீங்க, தெரிஞ்சுக்கிட்டாச்சு பேசுங்களா அப்படிங்கிறவன் எனக்கு தோணுது. ஸோ we ideally we didn't have an outman. எப்ப நுண்ணியஸ் came on 62nd minute 65th minute அது வரைக்கும் we didn't know how to send the ball to. ஆமா சரி போய் ஹோல்ட் அப் பண்ணி வச்சுக்குமா அப்படின்னு சொல்லி நமக்கு அது தெரியல அந்த இன்ஸ்டன்ஸ்ல. அதான் சொல்றேன், it's a culmination of so many things that went against us just before the game. அது யாருனால என்ன பண்ண முடியும்? அது சரி. ஆமா இத சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் ஆஃப் சேயிங் இந்த ஃப்ரண்ட் த்ரீக்கு blame we have to blame them. But யோசிச்சு பாரு, இந்த கேம் ஃபுல்லா was there one pass that let our front three run in? ஆனா ஆஃப் சைடு கூட இல்லைங்க, ஆஃப் சைடு கூட இல்ல. அதான் சொல்ல வரேன் நானு. ஆமா ஏன்னா ரன்னே இல்ல. இல்ல மிட்ஃபீல்ட்ல we got dominated. So first of all ball வந்து இருந்தாலும் நம்ம வந்து we weren't able to do anything with it. runs வந்து barely any runs if at all. ஆமா சோ ரெண்டு சைடுமே இல்லனா we weren't like நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி நம்ம இந்த கேம் ஜெயிக்கிற மாதிரி எதுவுமே பண்ணல. if we were lucky we would have got a draw. அவ்வளவுதான். அதான் சொல்றேன், அவன் செகண்ட் கோல் போட்டோனே I knew we are not going to score. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் we are definitely not going to scoreங்கற அவன் செகண்ட் கோல் போட்டோனே தெரியும். because we did nothing to score. கார்னர்லயா இருக்கட்டும், ஃப்ரீ கிக்ல இருக்கட்டும், we did absolutely nothing அந்த கேம்ல. ஆமா அதாவது நீ பயங்கரமா விளையாடி நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல வந்து ஒத்த மனுஷன் நம்மள நிப்பாட்டலாம். I was happy because I was sad obviously because we lost, but I was happy because we beat the other 10 people. We could not beat one guy on that day. ஆமா கர்த்வா came up clutch. என்ன அடிச்சாலும் தர்த்தான், எப்படி அடிச்சாலும் தர்த்தான். ஆமா கரெக்ட். Okay, that gives me a little satisfaction saying டேய் நம்ம இந்த டீம் எல்லாம் தாண்டிட்டோம், ஒத்த மனுஷனை தாண்ட முடியலடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் நேத்த கேம்ல we couldn't get past their halfway line. ஆமா இல்ல it was நம்ம நின்னுட்டோம். ஆமாமா இல்ல it was a complete performance from Arsenal pretty much. ஃபைனலா வந்து கொனாட்டேயோட ரெட் கார்டு ரொம்ப தேவையில்லாத ரெண்டு ஃபவுல் அது. பட் ஐ தாட் இட் வாஸ் a fair decision. இன்னும் கேம் ஃபுல்லாவே இட் வாஸ் சர்ப்ரைசிங். ஆந்தனி டெய்லர் எந்த காமாளித்தனமும் பண்ணல.
ஆமா டைம் வேஸ்டிங்லாம் எல்லோ கார்டு கொடுத்தான், எல்லாமே கரெக்டா பண்ணான், எல்லா டிசிஷன்ஸ் எல்லோ கார்டு ரெட் கார்டு எல்லாமே வாஸ் பிரிட்டி ஸ்பாட் ஆன். எனக்கு ஒண்ணு மட்டும் தான் கடைசியில புரியல, கொனாட்டே கொடுத்தப்பட்ட எல்லோ கார்டு should have been given to Gabriel for Nunez's run. ஆமா நுனியஸோட ரன்னை புடிச்சு கேப்ரியல் நிப்பாட்டினா, அதுக்கு தானே நுனியஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணி எல்லோ கார்டு வாங்கினா. இதே தானே கொனாட்டே பண்ணா. ஐ திங்க் கொனாட்டே வந்து அது இப்ப இதுல டெலிகாஸ்ட்ல சொன்னாங்க. ஐ திங்க் கொனாட்டே வந்து பிகாஸ் he raised his hand and pushed, அதனால தான் எல்லோ கார்டு. பிகாஸ் அதர்வைஸ் if he had just stood there வெறும் ஃபவுல கொடுத்துட்டு ஒண்ணும் கொடுத்திருக்க மாட்டாங்க. அட நம்ம கேப்ரியல் தோல் மேல கை போட்டுல நிப்பாட்டிட்டு இருந்தான். அதான் தெரியும், அதுக்கும் எல்லோ கார்டு கொடுத்திருக்கணும். அதான் எக்ஸாக்ட்லி. சோ அவன் ஏற்கனவே எல்லோல இருந்தான். that would have been a red for him. ஆமா ஆமா. சோ அது இருக்கு, பட் it wouldn't have made a difference. அவளா சொல்ல வரேன், it wouldn't have made any difference. அது என்ன 88th மினிட்ல என்ன நடந்துச்சு, it wouldn't have made any difference to be honest. ஆனா அப்ப கூட நான் எங்க வீட்ல வந்து ஒரு ஆர்சனல் ஃபேன் அவன் கூட பாத்துட்டு இருந்தேன். அவன் வந்து சொன்னான் 88th மினிட்ல கொனாட்டேக்கு ரெட் கார்டு கிடைச்சது. அப்பவும் பில்டப் நமக்கு 10 men லிவர்பூல் play better than level bed லிவர்பூல்னா டேய் இன்னைக்கு கேம் சொல்றதெல்லாம் பார்த்துட்டு சொல்றத விஷயமாடாது. நீ சொல்ற நல்லா தாண்டா இருக்கு, ஆனா எங்கனாலயே ஏத்துக்க முடியல அப்படிங்கிறதானே. இல்ல நான் சொன்னேன் பட் we have been playing like crap அப்படினா yeah no that's அவன் சொன்னா no that's fair but ஆனா you remember the Newcastle game அப்படினா எப்போ ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன்ல அது வந்து 32 நிமிஷம் ரெட் கார்டு வாங்கிட்டோமா, அது எப்போ வாங்கணும் கிட்டத்தட்ட. ஐ திங்க் அந்த கேம் 9 men முடிச்சோமா இல்ல 10 men முடிச்சோம். 9 men வந்து டாட்னம் கேம். ரைட் ஆமா கரெக்ட். 10 men முடிச்சு அதுக்கப்புறம் நுனியஸ் ஒரு 2 கோல் போட்டான். கரெக்ட். ஆமா அதுதான் அந்த கேம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா the midfield was able to release Nunez or the forward line. வேற யாருமே இல்ல. எக்ஸாக்ட்லி. இதுல வந்து we weren't able to give one pass to release anyone. அதுதான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. we were completely shut out. ஆமா பட் அதான் அப்புறம் நீங்க எழுதிருக்கீங்க ஆர்சனல் செலிப்ரேஷன் என்ன, அத பத்தி என்ன நீங்க சொல்லுங்க. அதாவது நான் ஒன்னு சொல்லட்டுமா, நான் பிராங்கா சொல்லட்டுமா, நான் வந்து மேட்ச் முடிஞ்ச உடனே நான் கிளம்பிட்டேன் அந்த ரூம் விட்டு. நான் செலிப்ரேஷன் எல்லாம் பார்க்கல. சோ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஐடியலி என்ன நடந்துச்சுன்னா கோல் அப்பவே ஆட்டா பண்ணா. அத நீங்க பாத்தீங்கல்ல, வாட் ஹி டிட் ஃபார் செகண்ட் அண்ட் தேர்ட் கோல்ஸ். அது ஓகே, லைக் தட் ஐ ஒத்துக்கிறேன் ஓரளவுக்கு. நம்ம கிளாப் வந்து பிட்ச்ல எல்லாம் வந்து ஆலிசன் எல்லாம் கட்டி அதெல்லாம் சொல்லல. ஐ ஹேவ் நோ வரிஸ். ஆட்டா என்ன பண்ணாங்கிறது இட்ஸ் ஹிஸ் ஹோம். The crowd was fantastic அந்தன்னைக்கு. He wanted to give it back to the crowd. He did his performance. ஏன்னா ஆர்டெட்டா was still struggling to beat Klopp. அதாவது போன சீசன் வந்து எஸ் அந்த ஒரு கேம்ல பீட் பண்ணாப்ல, பட் he wasn't getting the better of him. பட் இந்த கேம் வந்து he completely nullified Klopp. அதான் ட்ரூத் and we have to accept it. So அப்படி இருக்கும்போது வந்து what he did as a celebration, I totally get it and I totally support ஆர்டெட்டா. அதுல இதெல்லாம் எனக்கு இருக்கவே இல்லை. தேவையில்லாம கேரகர் நெவில் அந்த ஆர்சனலோட ஃபார்மர் பிளேயர் ரிச்சர்ட் கீஸ், அவன் ஆர்சனல் ஃபார்மர் பிளேயர் தான் நினைக்கிறேன். வந்து ஐ தாட் இட் வாஸ் an Arsenal former player. அவளா உள்ள போய் ஸ்கை ஸ்போர்ட்ஸ் பேனலா சொல்றீங்க? இல்ல அவன் வேற ஏதோ சேனல்ல இருந்தான். ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல இவன் இருந்தான், கிளிஷி இருந்தான், கேல் கிளிஷி. அவன் கிளிஷில இல்ல, இவன் வந்து எங்க விளையாண்டான் இங்கிலீஷ். இல்ல ஏதோ பிரசன்டேட்டர் தான் போல. இஸ் நாட் பிரசன்டர் தான் போல. he didn't play for anyone நினைக்கிறேன். I thought he played for Arsenal. So இவனுங்க எல்லாம் பேசிருக்கானுங்க இது வந்து ஓவர் செலிப்ரேஷன். கேரகருக்குலாம் எதுக்கு? அதாவது I understand why Carragher did what he did with his remarks because he wants to be center of attention. அங்க I get it with Carragher. அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை because it's against Liverpool. He needs to be center of attention. He wants to take away the shining light for Arsenal and put it on the celebration. இப்போ எப்படி இருக்குன்னா ஆர்சனல் என்னதான் வின் பண்ணி இருந்தாலும் the talk of the town is Arsenal over celebrated அப்படின்னு. அந்த ஒரு லைம் லைட்டே இப்ப போயிருச்சு. அவங்க ஜெயிச்சது, செம்மையா விளையாண்டு ஜெயிச்சது, அதெல்லாம் வந்து இப்ப யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆமா, அதை பண்றதுக்கு தான் கேரகரோட பிளான். he fulfilled what he wanted to do. அதுக்கப்புறம் வந்து Odegaard took out one camera and he was photographing. இல்ல அது வந்து அந்த கிளப் போட்டோகிராஃபர்ல இருந்து borrow பண்ணி he was அது தெரியும், அது பார்த்தேன் நான் இதெல்லாம். so Carragher came out and said see you can be happy but don't celebrate like you won a trophy அப்படின்னு சொல்லி. எனக்கு அதெல்லாமே ஓகே. அதாவது நான் வந்து I am not going to blame any player or their manager for what celebrations they did because they are justified in how they want to celebrate. அது அவங்களுடைய சாய்ஸ், அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க. ஆமா,
அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த ஃபேன்ஸ் தொல்லைதான் என்னால தாங்க முடியல. எனக்கு அதுதான் என்னால தாங்க முடியல. நீங்க பண்ற அலப்பற சத்தியமா என்னால முடியல. எல்லாம் ஒரு அளவுக்கு தாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனா இவங்க எல்லாம் கேட்டா உங்க ஃபேன்ஸ் பண்ணாதா அப்படிங்கிறானுங்க. ஆனா நம்மளதே கேப்பபிள் தான், நம்மளது பண்ணிருக்கோம் இல்ல இத்தனை நம்ம வருஷமா வந்து. பண்ணிருக்கோம். இல்ல நான் வந்து இது மாதிரி பெரிய வின் இருந்தா நான் வந்து செலிப்ரேட் ஹவெவர் யூ வாண்ட். நான் இந்த கேரகர் மாதிரி எல்லாம் நீ இப்படி செலிப்ரேட் பண்ணக்கூடாது. அதுவும் லிவர்பூல் ஃபேனா இருந்துட்டு நீ சொல்லக்கூடாது அந்த மாதிரி. ஏன்னா எக்ஸாக்ட்லி. நம்ம மேனேஜர் வந்து கண்ணாபின்னான்னு செலிப்ரேட் பண்றது உண்டு, நம்ம டீம் வந்து கண்ணாபின்னான்னு செலிப்ரேட் பண்றது உண்டு. சோ அது இல்லைங்க, தட்ஸ் தி क्वेश्चन. நம்ம டீம் கண்ணா பின்னான்னு செலிப்ரேட் பண்ணதே இல்ல. மேன் சிட்டி கூட ஃபர்ஸ்ட் நான் இப்போ ரீசென்ட் இயர்ஸ் சொல்லல, ஃபர்ஸ்ட் அந்த சாம்பியன்ஸ் லீக்ல ஜெயிச்சது அப்பெல்லாம் we have celebrated quite நாட் ஆஃப்டர் தி கேம். அதத்தான் நான் சொல்ல வரேன். இல்ல we ஆஃப்டர் தி celebrated a கேமே நம்ம goal. பண்ணிருக்கோம். ஏன் இப்போ கிளாப்போட அந்த ஃபிஸ்ட் பம்பே ஆஃப்டர் தி கேம் தானே, ஆஃப்டர் எவ்ரி கேம் தானே அது. எஸ், பட் தட்ஸ் தி மேனேஜர் தான சொல்ல வராங்க. இவன் எல்லாத்தையும் தானே சொல்றான் அந்த கேரகர். அண்ட் பிளேயர்ஸும் வந்து தேவ் செலிப்ரேட்டட் இட். சி ஒரு பெரிய வின் இருந்தாக்க when you are fighting against another team absolutely வின் பண்ணா செலிப்ரேட் பண்ணி இல்ல அதான் எனக்கு தோணுச்சு. டேய் உனக்கு அங்க ரைட்ஸே இல்ல. அது அவங்க ஹோம், அவங்க பிளேயர்ஸ், அவங்க மேனேஜர், அவங்க எப்படி வேணாலும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன வின்னோ பெரிய வின்னோ வாட் எவர், நீ பர்ன்லியை தோக்கடி செலிப்ரேட் பண்ணாலும் அது அவங்களோட இஷ்டம். நீ எதுவுமே பேச வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் அதே ஐ திங்க் ஓடகார்ட் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். யூ ஹேவ் டு ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் பிரஷர் வி ஆர் அண்டர் பிஃபோர் த கேம். ஏன்னா இதை தோத்துட்டா இந்த 8 பாயிண்ட் கேப்ங்கிற போது we will celebrate when we win because we've gone only 2 points behind அப்படின்னு, which is totally understandable. எனக்கு வந்து நான் பிளேயர்ஸையோ மேனேஜரையோலாம் நான் எதுவுமே சொல்ல போறது இல்லை. பிகாஸ் they did and they deserve it. இந்த ஃபேன்ஸ் நான் இங்க பண்ணதை ஓவர் படுத்த தொலையா இருக்கு. சரி, ஆமா, அது எப்போவே எல்லா ஃபேன் பேஸ்லயும் அந்த அந்த குரூப் ஒண்ணு. இல்ல எனக்கு நீங்க பேசும்போது ஞாபகம் வந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கிளாப்போட ஸ்டார்டிங்ல நம்ம வந்து யாரோட டிரா பண்ணோம், வெஸ்ட் பிராமோட டிரா பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கே நம்ம பயங்கரமா இப்போ செலிப்ரேட் பண்ணோம். ஸோ லைக் அண்டர்ஸ்டாண்டபிள், ஆல் தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் எனிவே ஸோ இப்போ ஆர்சனல் 3 லிவர்பூல் 1 அதுதான் ஃபைனல் ஸ்கோர். ஸோ இப்போ பிரீமியர் லீக் டேபிள் வந்து எடுத்து பார்ப்போம். நம்ம வந்து வி ஆர் ஸ்டில் டெக்னிக்கலி ஆன் டாப் 51 பாயிண்ட்ஸோட. நமக்கு பின்னாடி மேன் சிட்டி அவங்க நேற்று ஃபோர்டன் ஹேட்ரிக்கு, ஸோ 3-1 ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 49 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. பட் தேவ் அ கேம் இன் ஹேண்டு. ஆர்சனலும் 49ல இருக்காங்க. பட் அவங்களும் நம்மளும் ஒரே நம்பர் ஆஃப் கேம்ஸ். ஸோ சிட்டி வந்து இப்போ அவங்களோட கேம் இன் ஹேண்டு ஜெயிச்சாங்கன்னா they'll go 1 point clear. எனக்கு அதான் எனக்கு வந்து even if we win the title or not எனக்கு அது கவலையே இல்ல. we have to எனக்கு personally we have to finish at least close to 10 points above Arsenal. எனக்கு அதுதான் only target. ஆனா என்னன்னா we will not play them. அதுதான் எனக்கு we will not play them again. வேற எதுலயுமே இல்லைங்க, அதெல்லாம் கூட பரவாயில்ல. நான் வந்து இங்க வந்து இதுக்கே இப்படி செலிப்ரேட் பண்றாங்க. இன்னும் வந்து they have to go to Man City, அதாவது ஆர்சனல் நான் சொல்றது. they have to go to City and try to do something. ஏன்னா அந்த கேம் பண்ணலன்னா நீ இங்க எவ்வளவு செலிப்ரேட் பண்ணாலும் அது யூஸ்லெஸ் அதுக்கப்புறம். ஏன்னா சிட்டி வில் அந்த கேமை சிட்டி ஜெயிச்சிட்டாங்கன்னா they are at the very least finishing second. worst come worst they are finishing second City. and இப்ப அதை ஜெயிச்சிட்டாங்கன்னா they will be 6 points above Arsenal. ஆமா, ஏன்னா இப்ப they will be 3. இப்போ இவங்க இன்னொரு கேம் ஜெயிச்சாங்கன்னா they will go 3. அது இருக்குது. சோ see ஆர்சனலோட ஃபிக்சர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்த வீக்கெண்டே they are going away to West Ham. அதுலயே என்ன நடக்கும்னா போன யுனைட்டட் கேவலமா ஆடுனானுங்க. நீங்க வேற, ஏன்னா வெஸ்ட் ஹாம் என்னென்ன எப்படி ஆடுவாங்கன்னு அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா ஏன்னா பேக்கெட்டாவோ வேற இல்ல. அது ஒன்று இருக்கு. லாஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கு, ஆர்சனல் அங்க போய் தோத்துட்டு இருந்தாங்கல்ல 2-1. ஆமா ஆமா they still have to face Newcastle, they still have to go away to City, they still have to face Chelsea. ஆனா செல்சி இப்ப எல்லாரும் புரட்டி எடுக்கறாங்க, அதெல்லாம் கணக்கே இல்ல. செல்சிலாம் ரொம்ப அன்பிரெடிக்டபிள்ங்க. இந்த வாரம் வந்து கேவலமா தோத்து வருவானுங்க, அடுத்த வாரம் வந்து அகைன்ஸ்ட் ஆர்சனல் 1-0 வின்னு வருவானுங்க. சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப they are hugely under pressure. So அது என்ன வேணாலும் நடக்கலாம். And then they have to go away to Brighton, they still have to play Villa, they have to go away to Tottenham. Arsenal இவ்ளோ இத்தனை டஃப் கேம்ஸ் விட்டுக்கிட்டு they have to go away to Manchester United in the second last game week. ஏன்னா not to forget Man United are playing really well. ஆமா, பட் நம்மளும் away to United போணும். நமக்கு ஒரு ஹோம் கேம் அகைன்ஸ்ட் சிட்டியும் இருக்கு போறதுக்கு. அது வேற. எக்ஸாக்ட்லி. அப்புறம் நம்ம ஹோம் அகைன்ஸ்ட் வில்லான்னு நினைக்கிறேன். அவையா ஹோம் அந்த நமக்கு அவே ஓல்ட் ட்ராஃபர்ட் இப்போ வேற யாரும் அவே இல்ல, லைக் அமங்ஸ்ட் தி பிக் டீம்ஸ். வில்லா அவே போணும் நம்ம.
வில்லாவே போணுமா? ஓகே ஓகே. வில்லாவே போனோம். வில்லா ஹோம்ல தான் வச்சு பொழந்துட்டோமே 3-1 அவனுக்கு வெறிகொண்டு வெயிட் பண்ணுவானுங்க. அந்த கேம் எப்போ நம்ம வந்து வில்லா என்ன அவே போல செகண்ட் லாஸ்ட் கேம் அவங்க வந்து அவே டு யுனைடெட் போகும்போது நம்ம அவே டு வில்லா போறோம் அதே வீக்கெண்ட். ஆமா. ரைட். எனிவே வேற எதுவும் என்னத்த சொல்றது இந்த கேமை பத்தி. இப்போ அடுத்த ஃபிக்சர் பர்ன்லி. அதோட ப்ரீவியூலாம் நாங்கள் பண்ணல. பட் ஏன்னா பண்ற மூட்ல இல்லை. ஆமா. பட் அதான் நீங்கள் இப்போ ப்ரெடிக்ஷன் லீக் பற்றி நினச்சிருப்பீங்க. ஏன்னா இவங்க இன்னும் அதை மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஸ்கோர்ஸ் அப்டேட் பண்ணல ப்ரெடிக்ஷன் லீக்குக்கு. ப்ரீவியூ எபிசோடு தெரில பண்ணுவோமான்னு பர்ன்லிக்கு. பட் அப்படி இல்லைனாக்கா எனிவே ஃப்ரைடே அன்னைக்கு அந்த அடுத்த கேம் வீக்கோட இது வந்து இட் வில் கோ ஆன்லைன். அந்த இது அடுத்த ஷீட் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து பெல் பட்டன் நமக்கு வைங்க. we will put out a post. அந்த வீடியோ நாங்க பண்ணலைனா we'll put out a post on YouTube saying the prediction game is live. அவ்வளவுதான். ஆமா ஆமா ஆமா. பட் அதான் ஆர்சனல் 3 லிவர்பூல் 1. உங்க தாட்ஸ் எல்லாம் கீழே போடுங்க. இது வந்து ஒரு ஃபேர்லி லாங் எபிசோட். ஐ திங்க் அரௌண்ட் 50 மினிட்ஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஆல்ரெடி. பட் ஹோப்ஃபுல்லி நீங்கள் இந்த எபிசோட என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்கள் நினைப்பெல்லாம் நாங்கள் வந்து ஹோப்ஃபுல்லி வி ஹவ் கம்யூனிகேட்டட் லிட்டில் பிட். பட் உங்கள் தாட்ஸ் எல்லாம் நீங்கள் கீழே வந்து யூடியூப் கமெண்ட்ஸில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கும் கௌதம் உங்களுக்கு தெரியுமா? 475 நினைக்கிறேன். 475. இருங்க, கௌதமோட ப்ரீடியோ. கௌதம் வந்து 475 சொல்கிறாரு. கரெக்டாக ஆன் டார்கெட் இல்லை, 476. நம்ம டீம் மாதிரி தான், வேற வழி இல்ல, என்ன பண்றது. ஆமா ஆமா. ஜஸ்ட் மிஸ். நுண்ணியர்ஸ் எப்படி கோல ஜஸ்ட் மிஸ் பண்றானோ அதே மாதிரி நம்ம ஜஸ்ட் மிஸ். இல்ல லைவ்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு ஒரு பிரேயர் வேற பண்ண ஒரு நிமிஷத்துக்கு பயவுள்ள கோலா அடிக்கணும்னு. ஷாட்டே எடுக்கல கடைசி வரைக்கும். கோலா விடுங்க, ஷாட்டே எடுக்கல கடைசி வரைக்கும். ஆமா. பட் எனிவே ஸோ கீழே லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அமுத்தி வைங்க. ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. ப்ரெடிக்ஷன் ஷீட்டு ஃப்ரைடே அன்னைக்கு லைவாக போகும். வெதர் வீடியோ போடுறோமோ இல்லையோ அது டெஃபினட்டாக லைவ்ல போகும். பட் அதர் தென் தட் இப்போ பர்ன்லி அடுத்த கேமு. உங்கள் கமெண்ட்ஸ்லாம் கீழே போடுங்க. ப்ரெடிக்ஷன் லீக் இன்னும் ஆடுங்க, இன்னும் நிறைய பேர் ஆடுறீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க. வேற ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா நம்ம சைட்லேருந்து? ஸ்கூல் அசெம்பிளில அப்படின்னு சொல்லி முடிங்க. அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறோம்ல ஒவ்வொரு தடவையும். இல்லைங்க, இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்ம டைட்டில் சேலஞ்ச் அதிகனத்தை போடுதுன்னு சொன்னேன்ல. ஒரே கேம்ல டைட்டில் சேலஞ்ச் க்ளோஸா? க்ளோஸ் எல்லாம் இல்ல, இன்னும் அந்த லிவர்பூல் சிட்டி கேம் இருக்கு, அதுக்கப்புறம் க்ளோஸா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஆமா அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும். அந்த ஒரு கேம் மேலதான் எப்போதும் வருஷா வருஷம் இந்த லிவர்பூல் சிட்டி கேம் மேலதான் நம்பிக்கை எப்போதும் இருக்கு. ஆமா, ஆனா இந்த கேம் ஜெயிச்சா டைட்டில் சேலஞ்ச் ஆண்ட்ரா அப்படிங்கிற ஒரு பிலீஃப். ஆமா, அது வரைக்கும் நாங்க பேச மாட்டோம்டா வெளிய. பேச மாட்டோம் சொல்லலையே. அது உங்க வாய் எப்ப கமெண்ட் இருக்குது. என்ன சொல்ல வந்தேன்னா, வருஷம் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து 4 கேம் பயங்கரமா பண்ணுவோம். டே வி ஆர் பேக் அப்படிமோ. 5வது கேம் கேவலமா தோப்பேன். சரி ரைட், தேங்க் யூ, மறுபடியும் அடுத்த சீசன் பாத்துக்கலாம்டா அப்படி. ஆமா ஆமா. இந்த யூரோப்பா லீக் எல்லாம் என்னாச்சு, எப்ப ஆரம்பிக்குது திரும்ப? அதெல்லாம் மார்ச் தான், அடுத்த மாசம் தான். நமக்கு என்ன பிக்சர்ஸே வரல, ஏன்னா ரவுண்ட் ஆஃப் 32 ஃபர்ஸ்ட் ஆடணுமே. ஓ ரைட். ஆமா ரைட். ஸோ இந்த வருஷம் ஆல்ரெடி நமக்கு வெறும் ட்ரிபிள் மாதிரி தான் தெரியுது, காட்ருபிள்லாம் இருக்காதுன்னு எனக்கு தெரியுது. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டு தான் பாரு. அந்த விவேக் மீம் மாதிரி, டே சாலா எங்கடா இருக்கிற, பிளீஸ்ரா கொஞ்சம் சீக்கிரமா வாடா அப்படிங்கிற பட்சத்துல தான் நான் இருக்கிறேன். ஐயோ, ஏதோ ஓட ஆரம்பிச்சுதான் நானுங்க போன வாரமே. வாரம் ட்ரைனிங் இது வந்தானா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா போன வாரமே பிக்சர் சொல்றானுங்க இஸ் ரன்னிங் அவுட் சைடு அப்படின்னு. ஆமா 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 கரெக்ட். ஹோப்ஃபுல்லி திஸ் வீக் ஹி ஷுட் பீ பேக் ன்னு நினைக்கிறேன், பாப்போம். ஆமா கரெக்ட்டா வெல் டிசர்வ்ட் பிரேக் நமக்கு. ஏன்னா இந்த சீசன்ல இப்போ 35 டேஸ்ல வந்து இந்த இயர்ல we played 8 games. Man City 6 games, Arsenal 5 games. ஆனா நம்ம அந்த கப் செமி ஃபைனல்லாம் இருந்துச்சுல, அதனால அதான் சொல்றேன் நான். we played more games. so hopefully இந்த ஒரு வீக் ஒரு நல்ல ரெஸ்டா இருந்து நம்ம பசங்களை வந்து மறுபடியும், ஏன்னா when we lose இல்ல, it's always like Liverpool against the world. நம்ம ஒரு கேம் தான் தோப்போம். ஏன்னா வேண்டைக்கு தெனாவட்டா அதை சொன்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, when was the last time we lost? September. I still don't remember அப்படின்னா. டேய் வாயா மூடுறா, ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. கம்மல இருறா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. but that's the truth. இன்னொருத்தவன் ட்விட்டர்ல போட்டிருந்தான், மேன் சிட்டி வந்து they drop points to Villa, to Newcastle, to வரவெல்லாம் பாயிண்ட் டிராப் பண்ணாங்க. ஒரு காலத்துல அந்த ஊல்ஸ் கூட தோத்தாங்க இல்ல, அப்புறம் போட்டிருந்தான், ஏன்டா இத்தனை பாயிண்ட் டிராப் பண்ணி
நம்ம நல்லா விளையாடிமாடா ஒரு கேம் ஜெயிச்சா நம்மளோட மேல போயிடுவானுங்க, இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியலடா அப்படின்னு போட்டுருந்தான். ஆமா கரெக்ட். எனிவே ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். அடுத்த கேம் பர்ன்லி என்ன நடக்க போதோ.